ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு R15 பைக். இப்போ R15 பாயோட தம்பி பேசுகிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதே தான் MRF கடையில் வந்து டயர் சேஞ்ச் பண்ண போகிறோம். எங்களுக்கு என்னென்னா, இந்த டயர் வந்து நிறைய தடவை பஞ்சர் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 6-7 பஞ்சருன்ட்டான் எங்கள் அண்ணன். இதுக்கு மேலேயும் இன்னும் 2 பஞ்சர் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலேயும் எங்கள் அண்ணனால் ஓட்ட முடியாது. பட் ஆனால் ஆல்ஃபா H1 வந்து டயர் நல்லா தான் இருக்குது. கார்னரிங் சரி எல்லாமே நல்லா தான் இருக்குது. இப்போ நாங்கள் மாற்ற வேண்டிய சூழ்நிலை. இப்போ நாங்கள் என்ன டயர் போட போகிறோம்னா, MRFலேயே தான் போட போகிறோம். ஸ்டாக்கில் வரும்ல அந்த டயர் தான் போட போகிறோம். அந்த மைண்டில் தான் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி ரேட்டு சொல்கிறாங்க. பார்ப்போம். நாங்கள் இன்னும் முடிவு பண்ணல. இப்போ தான் ஒரு ரெண்டு கடையாக அலைஞ்சிட்டு இருந்தோம். அந்த வீடியோஸ்னோட காட்டுறேன் பாருங்க. இந்த கடையில் தான் நாங்கள் இந்த ஃப்ரண்ட் டயர் மாற்றினோம். பட் எங்களுக்கு அவ்வளோக்கா பிடிக்கல அந்த டயரு. ஒரு மாதிரி வெயிட்டாக இருக்க மாதிரியே இருக்குது ஃப்ரண்ட்டு. இது ஒன் செட்லாம் மாற்றி டைட் வச்சாலுமே என்ன பண்ணாலுமே சரி, இந்த டயர் கொஞ்சம் அப்படியே வெயிட்டாக இருக்க மாதிரியே இருக்குது. யானே தெரில. இதையும் கொஞ்சம் காசு வந்தால் ஒரு ஐடியாக மாற்றிடுவான்னு நினைக்கிறேன் எங்கள் அண்ணன். நம்ம இந்த வண்டிக்கு ஒன்றும் பண்ணுறதில்ல, எல்லாம் எங்கள் அண்ணன் தான் பார்க்குறது. இப்போ கூட பாருங்கள், உள்ளே போயிட்டு அவன் தான் கஷ்டப்பட்டுருக்கான். இருங்க, நான் போயிட்டு உள்ளே என்ன பண்ணுறான்னு காட்டுறேன். இந்த டயர் நல்லா பெருசாக இருக்க மாதிரி இருக்குது எங்களுக்கு. என்னடா என்னது உள்ளே ஏன் ஒயிட்டாக இருக்குன்னு தெரியல, ஏதோ மண்ணு மாதிரி இருக்குது. வேறு புது டயர் கேது. கடைசியில் இதுக்கே வந்து நிற்க வேண்டியதான். கொஞ்சம் கலர் அவ்வளோ மோசம்லாம் ஒன்று நல்லா தான் இருக்கு. டே டே ஏன் இங்கே பாருங்க, 11:26. ஓகேவா, 26th இயர். ஓகே. ஸோ அப்போ மேனுஃபேக்சர் ஆனது. இங்கே காட்டு, இங்கேயும் பார்த்துக்கலாம். 11:26. ஓகேவா. ஸோ இது டியூப்லெஸ் டயர், ரேடியல் டயர். ஸ்டாக்கில் இதான் நமக்கு தந்தாங்க. மறுபடியும் பேக் டு ஃபார்ம்ன்ற மாதிரி பழையதையும் வந்து ஃபியூச்சரில் ஃப்ரண்ட் டயரும் மாற்றுவோம். அதுவும் ஸ்டாக்கு தான் மாற்ற போகிறோம். ஏன்னா டாப் ஸ்பீடில் வந்து ஒரு 5லேருந்து 7 ஸ்பீடு வந்து எனக்கு குறைஞ்சிருக்கு அந்த டயர்னால். அதனால் இந்த டயர் மாற்றுறேன். பட் ஆனால் அந்த டயர் நல்லா தான் இருந்துச்சு. கார்னரிங் நல்லா இருந்துச்சு. பட் டாப் ஸ்பீடில் அது பஞ்சர் ரொம்ப வந்துருச்சு. 7 பஞ்சர் 8 பஞ்சர். பட் சூப்பராக தான் இருக்குது. பார்ப்போம். நாங்கள் இப்போ அப்படியே வீட்டுக்கு கிளம்புறோம். இதான் என்னோடய நியூ ஹெல்மெட். ஹெல்மெட் ஒன்லி ஃபார் மீ. சரி, ஓகே, பாய். வீட்டுக்கு போய்ட்டு பண்ணுறோம். இந்த அளவுக்கு செயின் லூஸாக இருக்குது. நம்ம எப்பவும் பண்ணுறோன்னு எங்கள் கடையில் செயின் டைட் பண்ணுறோம். இங்கே தான் நிறைய தடவை சர்வீஸ் விடுவோம். எல்லாத்துக்கும் இங்கே தான் வருவோம் மோஸ்ட்லி. இப்போ பாருங்கள், கரெக்டாக இருக்குது. ஓகே, நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு பண்ணுறோம்.